ஹாய், வணக்கங்க. என் பேர் வாசுகி. நான் இப்போது உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம இப்போ 2 பக்கம் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பெண்ணை வளர்க்குற அம்மா அப்பா, இன்னொரு பக்கம் பையனை வளர்க்குற அம்மா அப்பா. இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பொண்ணை வளர்த்துற அம்மா அப்பாட்ட பொண்ணை வளர்த்துற அம்மா அப்பா பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க? நீ போகிற பக்கம் வந்துட்டு நம்ம குடும்ப பெருமையை காப்பாற்றுமா, அவங்க ஏதாவது சொன்னால் அனுசரித்து போமா, இப்படி தான் சொல்லி வளர்த்துறோம். அதை அனுசரிக்கிறோட லெவலில் வந்து ஒரு சில பெண்கள் வந்துட்டு அனுசரிக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, அப்படிங்கிறது இருக்கட்டும். இன்னொரு விதமான பெண்கள் அதை அவங்களால தாங்க முடியாமல் அது ஒரு வேறு நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. 2வது விதமான குடும்பம்னு பார்த்திங்கன்னா, பையனை வளர்க்குற அம்மா அப்பா. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீ நல்லா படிச்சிருக்க, பொண்ணு வீட்டில் எப்படி ஒரு 30-40 பவுன் நகை வாங்கிடலாம், நீ நல்ல வேலையில் இருக்க, அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி அதெல்லாம் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வளர்த்துறீங்க. இது என்ன ஆகுது? ஓகே, நம்ம அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, ஸோ அதை பொறுத்து தான் நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பசங்க வந்துடுறாங்களா, இல்லை அம்மா அப்பா பேச்சு கேட்கணுங்கிறது மைண்ட் செட்டில் பசங்க வந்துடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசிங்க. பையனுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கறது சரியாக இருக்கா, நீங்கள் சரியானதை தான் சொல்லி தரீங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் பையனுக்கு என்ன சொல்லி தரலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, உன்னை நம்பி வர பொண்ணுப்பா, அந்த பொண்ணுக்கிட்ட காசு பணம்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, நீ தான்ப்பா உன்னை நம்பி வர பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், அப்படி வர பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க பாருப்பா, வரதட்சணை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுப்பா, அது தப்புப்பா, நீ தான்ப்பா அந்த பொண்ணை பார்த்துக்கணும், அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையாகவும் இருக்க பாருப்பா, 2 பேரும் முடிஞ்சால் 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போங்க, இல்லையா முடியலன்னா பரவாயில்ல, நீ வேலைக்கு போய் இந்த பொண்ணை கடைசி வரைக்கும் பார்த்துக்கப்பா, கண் கலங்காமல் பார்த்துக்கப்பான்னு சொல்லி வளர்க்க பாருங்க. இல்லையா, உங்கள் பையனை வசதியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் சம்பாரித்து அதை கொடுங்க உங்கள் பையனுக்கு. சரிங்களா? அதை கொடுத்து நீங்கள் ஒரு காரு பங்களா என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அப்படி வச்சு நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களோடய வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தப்பு இல்லை. அதை விட்டுட்டு வர பொண்ணுக்கிட்ட அதை வாங்கிட்டு நம்ம பையனை செட்டில் பண்ணிடலாம், அவன் நல்லா இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க, அது தப்பு. இது யாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி